ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க, சென்டர் டாட் எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு. ஷோல்டர்லேருந்து டேப்பை அந்த சென்டர் டாட் வரையும் வச்சு ரொம்ப இழுக்கக்கூடாதுங்க. இழுக்காமல் எனக்கு 12.25 வருது. ஓகேவா? இதுதான் டாட்டோட உயரம். அடுத்து அகலம் வந்து நம்மளுக்கு தெரியணும். இங்கே இருந்து எவ்வளோ வருது? 3.5 வருதுங்க. இங்கே வந்து பட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி நம்ம மடக்கி வச்சுருப்போம், அதனால் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்குங்க. 3 வருது. கொக்கிப்பட்டினா எவ்வளோ வரும்? கம்மியாக தான் வரும். 2.25 வருது. ஏன்னா நம்ம உங்கள் தையல் ஓட்டியிருப்போம், உள்ளே மடக்கி வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ 2.5 வருது. கொக்கிப்பட்டினா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்க. பட்டினா 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ? 3.25 வருது. 3 தான் நம்மளுக்கு இதோட அகலம். உயரம் வந்து 13. இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அளவெடுத்த உயரம் வந்து எவ்வளோன்னா 13. இது வந்து 13. இந்த அகலம் வந்து நம்மளுக்கு வெறும் 3. ஓகேவா? இதிலேருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. இந்த ஓரத்துலேருந்து 3 இன்ச்சு இந்த அளவுக்கு. இதுதான் நம்மளுக்கு தேவையான அளவு. இதிலேருந்து தான் நம்ம அடுத்த அளவை எடுப்போம். ஓகேவா? இந்த உள்ளே வந்து டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அது வந்து அளவெடுப்போம். 1.25 வருது. 1.25க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்கும் 1.25 வரும்னு சொல்ல வைக்காது. சைஸு 40 இன்ச்சுக்கெலாம் 1.5 வரையும் கூட வரும். அதை நீங்கள் அளவெடுத்துக்கங்க. 1.25 வந்து மார்க் பண்ணிட்டு அடுத்து ஒரு 1.25 மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த டாட்லேருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வரையும் எவ்வளோ துணி வருது அப்படின்னு அளவெடுத்தோம்னா எவ்வளோ வருது? 5.1. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே அளவு வராது. சிலது இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட போகும். 5 வச்சுருக்கேங்க. இதில் ஷேப் வரைஞ்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. இப்போ 3 இன்ச்சு வச்சுருக்கேன், அதுக்கு சென்டர் டாட் இங்கே கரெக்டாக வந்துடுச்சு. சில பேர் ஷோல்டர் 2 இன்ச் தான் வைப்பாங்க, இங்கே கழுத்து அகலமாக்கியிருப்பாங்க. இப்படி வந்து கழுத்து இருக்குங்க, இப்படி கழுத்து இருக்கும். ஷோல்டர் இவ்வளோ தான் மெலிசாக போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சென்டர் டாட் ஷோல்டர்லேருந்து சென்டர் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வரும் 13 இன்ச். அப்போ என்ன ஆகும்? இந்த கப்போட அளவு இங்கே போயிடும். அப்போ இங்கே இன்னொரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். 4 இன்ச்சு 5 இன்ச்சு வரும். என்றைக்குமே ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் பிடிக்காதீங்க. ஷோல்டரோட உயரம் தான் ஷோல்டர்லேருந்து எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து இந்த இறக்கம் தான் நம்ம எடுக்கணுமே ஒழிஞ்சு, இந்த அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் 3 வருதா 2.5 வருதா எப்படிங்கிறத நம்ம அளவெடுத்து தான் நம்ம வைக்கணும். ஓகேவா? அதேமாரி அளவு ப்ளவுஸில் இந்த உயரம், இந்த 3 டாட்டோட உயரம் எவ்வளோன்னு அளவு பண்ணி கூட, அளவு எடுத்து கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க.